ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மியான் தாஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் மியானும் செம க்யூட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சேட்டையாக வேறு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் விஷயம் சொன்னேன்னா, இந்த வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. எங்கள் மியான் எங்கள் வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 2 இயர்ஸ் மேலேயே ஆயிடுச்சுங்க. அவனும் நல்லா வளர்ந்துட்டான். குட்டி பாப்பாவாக வந்தாங்க. ஒரு 45 டேஸ் அந்த மாதிரி, பிறந்து 45 டேஸ் அந்த மாதிரி வந்தாங்க. இன்னொருத்தவங்க கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு எங்கள் சிஸ்டரோட பையன் வந்து வாங்கி வச்சுருந்தான். அவங்க வேண்டான்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில் சும்மா கொஞ்சம் நாள் இருக்கட்டும், அப்புறமா கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. 10 நாள் ஆச்சு, 15, 20, 1 மாதம் ஆயிடுச்சு, அப்புறம் 2, 6 மாதம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் கொடுக்கறதுக்கு மனசே வரல. அவன் ரொம்ப க்யூட்டாக பார்ப்பான், சிரிப்பான், கத்துவானா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, எங்கள் பசங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சதுனால நம்மளே வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்களே வச்சுட்டோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பசங்க, என் பொண்ணு, என் பையன், நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க மியானை. அவனுக்கும் நாங்கள் இல்லாமல் அவனால் வந்து இருக்கவே முடியாதுங்க. நாங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாம அப்படியே இருப்பான் அவங்க. அது எப்போ அவங்ககிட்ட இருக்க ஒரு க்யூட்டான ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா, யார் வெளியில் போயிட்டாங்களோ அந்த வெளி வாசலில் வந்து படுத்துருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த வாசலில் படுத்தான்னா அடுத்து அவங்க வர வரைக்கும் அந்த வாசலில் தாங்க இருப்பான். அப்படியே பார்த்துக்கிட்டு அவங்க எப்போ வராங்க, நாங்கள் ஊருக்கு போனால் எப்போ வருவோன்ட்டு பார்த்துக்கிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப பசிச்சுது, அவனால் முடியாத பட்சம்தான் நைட்டில் 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க சாப்பாடை. இல்லைன்னா சில சமயத்தில் அது கூட சாப்பிடவே மாட்டான். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவன்கிட்ட இருக்குது. நாங்களும் எவ்வளோ அவனுக்கு சொல்லி பார்த்து பண்ணிட்டோம், ஆனால் அவன் கேட்க மாட்டேன்றாங்க. யாரும் நாங்களாம் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். எங்களுக்கும் மனசே கேட்காது, ஐயோ குழந்தை எப்படி இருக்கானே அப்படின்ட்டு. எங்களை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. என்ன ஒரு சில சமயத்தில் கத்துவாங்க. வெளியில் இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப கத்துனாங்க, விளையாடினாங்கன்னா கத்துவோம். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க, அவன் ஏன் அப்படி கத்துறான், அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன்.